முதலாம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 3 வாசகங்கள் வருகின்றதை நாம் காண்கிறோம். और यहाँ पर पहली अध्याय के पद 19 में हम देखते हैं कि यहाँ पर 3 बातों के बारे में लिखा हुआ है इस वचन में। நீ கண்டவை, जो बातें तुमने देखी हैं, இருக்கிறவை, जो बातें हो रही हैं இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை. और जो बातें इनके बाद होने वाली हैं। நீ கண்டவை வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதலாம் அதிகாரத்தை குறிக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். हमने देखा है कि जो चीजें तुमने देखी है इसका मतलब है कि प्रकाशित वाक्य के पहली अध्याय में जो बातें लिखी है वो इसको दर्शाती है। இருக்கிறவை என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தின் 2-3 அதிகாரங்களில் சொல்லி இருக்கிற விஷயங்களை காண்பிக்கிறது என்று நான் குறிப்பிட்டேன். और जो वर्तमान काल में घट रही है इन बातों को हमने देखा था प्रकाशित वाक्य के 2 और 3 अध्याय में घटने वाली सारी बातें हैं। அவை என்ற 3வது பகுதி 4ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரமான 22ஆம் அதிகாரம் வரையில் உள்ள எல்லா சம்பவங்களும் அதில் உட்படுகின்றன என்பதை நாம் பார்த்தோம். जो बातें होने वाली हैं यानी भविष्य की बातें हमने देखा कि प्रकाशित वाक्य के 4 अध्याय से लेकर अध्याय 22 तक सारी बातें लिखी गई हैं। நீ கண்டவை நடந்து முடிந்த விஷயம். तुमने जो देखा है वो सब कुछ बीता हुआ कल है यानी भूतकाल है। வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்த இந்த காட்சியை ஆண்டவர் யோவானுக்கு பத்மோதீவில் வைத்து காண்பிக்கின்ற அந்த கிபி 95 அல்லது 96வது வருடத்தில் அந்த சம்பவம் நடந்து முடிந்தது. और ये जो भी बातें जो है यीशु मसीह ने पटमुस टापू पर यूहन्ना को दिखाया था, ये ईसा मसीह के बाद जो है 95 से लेकर 96 वर्ष तक जो है होने वाली सारी बातें हैं। 2-3 அதிகாரங்கள் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சபையின் காலத்தை சுட்டி காண்பிக்கின்றன என்பதை நாம் சிந்தித்தோம். அதற்கான காரணங்களையும் நான் உங்களுக்கு சொன்னேன். और जो वर्तमान काल है यानी अभी का जो समय है चल रही बातें हैं ये सब हमने देखा था कि जो 2 और 3 अध्याय में लिखा हुआ है। 4ஆம் அதிகாரத்திலிருந்து இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்னால் சம்பவிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி 4ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லி இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். और उसके बाद जो है 3 अध्याय के साथ ही जो है कलीसिया रहस्यमय रूप से उठा ली जाएगी। उसके बाद 4 अध्याय से लेकर 22वें अध्याय तक उसके बाद की बातें हैं यानी वर्तमान की बातें हैं। அப்படியானால் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரத்திற்கும் இடையில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு நாம் வர முடிகிறது. फिर हमने ये देखा कि 2 और 3 अध्याय के बीच में कलीसिया जो है इन घटनाओं के बीच में कलीसिया धरती पर नहीं रहेगी, ये उठा ली जाएगी। அப்படி உண்மையிலேயே 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரத்திற்கும் இடையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதா, அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் நடக்கிற காட்சியை தான் அங்கே சொல்லி இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் என்று சொன்னேன். அதற்கான காரணங்களை சபை 4ஆம் அதிகாரத்திற்கும் 3ஆம் அதிகாரத்திற்கும் இடையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கான சான்றுகளை வெளிப்படுத்தல் 4-5 அதிகாரங்களிலிருந்து நான் உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். और अगर आप ये पूछेंगे कि 3 अध्याय के अंत में और 4 अध्याय के शुरुआत में इन समय के बीच में अगर कलीसिया उठा ली जाएगी तो इसके क्या क्या प्रमाण हैं, तो हमने आपको ये प्रमाण पूरे साबित किया था पिछले हफ्ते में। और ये सारी बातें जो हैं अध्याय 4 और 5 में प्रकाशित वाक्य की किताब में लिखी हुई हैं। அப்படி 4ஆம் அதிகாரத்தில் 4-5 அதிகாரங்களில் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை தொடர்ந்து பரலோகத்தில் நடைபெறவிருக்கின்ற ஒரு ஹெவன்லி கான்ஃபரன்ஸ், ஒரு பரலோக மாநாட்டை பற்றிய விவரண குறிப்புகள் அதில் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். और हमने देखा कि ये जो 4 अध्याय और 5 अध्याय के बीच में जो है कलीसिया उठा लेने के बाद स्वर्ग में जो है एक ऐसी वार्तालाप होता है, बातचीत होती है, उसके बारे में भी हमने एक छोटा सा विवरण देखा था। அதில் பிதாவாகிய தேவன்
அந்த மாநாட்டினுடைய அத்தியட்சராக இருக்கிறார். और यहाँ पर जो भी वार्तालाप होता है उसका जो मध्य में बैठे हुए हैं वो पिता परमेश्वर हैं। கோடிக்கணக்கான தூதர்கள், தூதர்களின் இன்னொரு பிரிவினராகிய 4 ஜீவன்கள் இவைகளெல்லாம் அதில் பங்கெடுக்கின்றன. यहाँ पर हजारों और सैकड़ों लोग जो है जमा हुए हैं और यहाँ पर चार ऐसे प्राणी भी हैं जो यहाँ पर खड़े हुए उनको ताकते हैं। புதிய ஏற்பாட்டு சபை அதிலே பங்கெடுக்கிறது. அதைத்தான் 24 மூப்பர்கள் காட்டுகிறார்கள். और फिर ये जो नए नियम के जो कलीसिया है वो भी उसमें भाग लेती है, जिसका हमने देखा था प्रतिबिंब है 24 प्राचीन जो बैठे हुए हैं। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிலே பங்கெடுக்கிறார். और यीशु मसीह भी इस बातचीत में यानी इस कॉन्फ्रेंस में बैठे हुए हैं। ஏனென்றால் அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக ஆஜர்படுத்துகிறார். क्योंकि यीशु मसीह एकमात्र ऐसे व्यक्ति हैं जो कलीसिया को ले जाकर और प्रकट करते हैं पिता के सामने। பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கிருபையின் கால ஊழியத்தை முடித்துக்கொண்டு பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். और जो पवित्र आत्मा है वो इस अनुग्रह के समय को खत्म होने के बाद अपनी सेवकाई को खत्म कर कलीसिया के साथ वो भी वहां पर मौजूद हैं। அதைத்தான் அந்த 4-5 அதிகாரங்களில் 7 அக்கினி தீபங்களாக ஆவியானவரை நாம் பார்க்கிறோம். और यही है हम देखते हैं प्रकाशित वाक्य के 4 और 5वें अध्याय में, जहां पर ये 7 दिवटों के बीच में ये पवित्र आत्मा मंडलाता है। ஒரு ஆராதனையோடு இந்த கான்ஃபரன்ஸ் ஆரம்பமாகிறது. और यहाँ पर जो बैठक है वो स्वर्ग में एक आराधना के साथ शुरुआत होती है। அதைத் தொடர்ந்து சில முக்கிய நிகழ்வுகள் அந்த மாநாட்டில் நடைபெறுகின்றன. और इसके साथ ही साथ जो है कुछ और अन्य घटनाएं भी घटती हैं इस बैठक में। ஒரு ஆராதனையோடு அந்த ஹெவன்லி கான்ஃபரன்ஸ் முடிவடைகிறது. और इस स्वर्ग के आराधना के साथ ही जो है ये बैठक यहाँ पर खत्म होती है। அதைத்தான் 5ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே பார்க்கிறோம். और इन्हीं बातों को हमने देखा 5वें अध्याय के अंतिम वचनों में। இந்த மாநாட்டின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக பிதாவினுடைய வலதுகரத்திலிருந்து ஒரு புஸ்தகத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாங்குகிற அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. और यहाँ पर इसी बैठक में हम देखते हैं कि सिंहासन पर जो बैठा था उस व्यक्ति से यीशु मसीह जो है अपनी दाहिने हाथ में, उनके दाहिने हाथ में रखा हुआ एक किताब को वो लेते हैं। அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின உடனே ஒரு ஆராதனையோடு அந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. और इस किताब को लेते के साथ ही जो है एक और आराधना यहाँ पर होती है, उसके साथ ही यह घटना खत्म होती है। இதையெல்லாம் கடந்த செய்தியிலே சிந்தித்தோம். இப்பொழுது அந்த புத்தகம் என்ன, அந்த புத்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் திறக்கும் போது ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்கும் போது என்னென்ன நடைபெறுகின்றன என்பதை பற்றிய சில குறிப்புகளை சொல்லி என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். ये सारी बातें जो है हमने पिछले हफ्ते के संदेश में सुना था, लेकिन आज हम सुनने वाले हैं कि आखिर ये किताब है क्या, और ये जो 7 मोहर लगी हुई हैं ये किसको दर्शाती हैं, और ये जो मेमना है इस किताब को क्यों उनके हाथों से लेते हैं। இந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய அவர்தானே மாநாட்டினுடைய அத்தியட்சராக இருக்கிறார். और जो அவருடைய கையில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிடப்பட்ட புஸ்தகத்தை பிடித்திருக்கிறார். और ये जो बैठक है इसका जो अध्यक्ष है वो है हमारा पिता परमेश्वर, जो दाहिने हाथ में एक पुस्तक रखे हुए हैं। वो पुस्तक जो है भीतर और बाहर दोनों तरफ लिखी गई है, और वह पुस्तक 7 मोहर लगाकर बंद की गई है। பரலோகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த காட்சியை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்க ஒரு சத்தம் எழும்புகிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் இருக்கிற இந்த புஸ்தகத்தை வாங்க, அதனுடைய முத்திரையை உடைக்க தகுதியாய் இருப்பது யார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. जब लोग जो है यहाँ पर पूरे इस बैठक में बैठे हुए हैं, इस दृश्य को देखते हैं, तो उन्होंने एक बलवंत स्वर्गदूत की एक आवाज को सुना और उसको ये कहते हुए कि इस पुस्तक को खोलने की और इसकी मोहर को तोड़ने का योग्य कौन है। அதைத் தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராக வருகிறார். அவர் நேரடியாக போய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலிருந்து அந்த புஸ்தகத்தை வாங்குகிறார். तो यहाँ पर देखते हैं यीशु मसीह जो है जो वध किए हुए मेमने के समान वहां पर दिखाई देते हैं, और वो आगे बढ़कर इस दाहिने हाथ में रखी हुई इस किताब को वो लेते हैं। இந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம் என்பதை பற்றி வேத அறிஞர்கள் மத்தியில் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கின்றன.
और ये क्या किताब है, इसमें क्या क्या बातें लिखी हुई है करके इसकी जानकारी के बारे में कई सारे बाइबल के जो विशेषज्ञ हैं वो कई प्रकार के विचार रखे हुए हैं। இவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தபோது என்னுடைய மனதிற்கு சரி எனப்பட்ட ஒன்று என்னவென்றால், इतने सारे विचारों को सुनने के बाद मेरे मन में जो सही लगा वो यह है, தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் और दानियेल की किताब में हम देखेंगे अध्याय 8, அதுபோல 12வது அதிகாரம், उसके साथ ही जो है 12वें अध्याय भी, இதிலே ஒரு புஸ்தகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். यहाँ पर हम देखते हैं कि एक पुस्तक के बारे में यहाँ लिखा हुआ है। 28ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், 8 தானியேல் 10:21 தானியேல் 10:21 வசனத்தில், और दानियेल की किताब में 10वें अध्याय में वचन 21 में लिखा हुआ है, சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை என்று வாசிக்கிறோம். जो जो कुछ सच्ची बातों से भरी हुई पुस्तक में लिखा हुआ है वह मैं तुझे बताता हूँ। इन प्रधानों के विरुद्ध तुम्हारे प्रधान मिकाएल को छोड़ मेरे संग स्थिर रहने वाला और कोई भी नहीं है। அப்ப அதிலிருந்து ஒரு விஷயம் தெரிகிறது. தானியேலுக்கு காண்பிக்கப்பட்டது ஏற்கனவே சத்திய எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சத்திய எழுத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை தான் தானியேலுக்கு காண்பிக்கிறதாக இங்கே சொல்லுகிறார். तो यहाँ पर हम देखते हैं वचन में लिखा हुआ है कि इस किताब को दानियेल को पहले से ही दिखाई दिया है। जो कुछ भी बातें इसमें भरी हुई है वो सच्ची बातें हैं, सत्य का पुस्तक है ये। அப்ப தானியேலுக்கு காண்பிக்கப்பட்ட, அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட, தெரிவிக்கப்பட்ட அது நமக்கு வேத புஸ்தகமாக தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் கிடைத்திருக்கிறது என்றால், இதனுடைய ஒரு நகல், ஒரிஜினல் காப்பி ஏற்கனவே பரலோகத்தில் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. तो यहाँ पर जो भी किताब जो है दिखाया गया है, दर्शाया गया है और दानियेल के सामने रखा गया है, इसका जो एक कॉपी है, इसका जो एक किताब है वो स्वर्ग में असली में रखा हुआ है। அதுபோல தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலும் கடைசி காலத்திற்கென்று முத்திரை போடப்படுகிற ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். इसी प्रकार दानियेल की किताब में 12वें अध्याय में भी हम देखते हैं कि अंतिम काल के लिए रखा हुआ एक किताब है जिसमें मोहर लगी हुई है। वचन 12:4 और 12वें अध्याय में 14 वचन, அதுபோல 12:9 उसके बाद 12वें अध्याय में 9वां पद, இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். इन वचनों में हम इन बातों को देख सकते हैं। அவை கடைசி காலத்தில் காக முத்திரை போட்டு வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तो यहाँ पे लिखा हुआ है कि तुम अंतिम समय के लिए इस पे मोहर लगा के रख। அந்த புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த மாநாட்டின் அத்தியட்சராக இருக்கிற பிதாவினுடைய வலதுகரத்தில் இருக்கிற புஸ்தகம். और यही है वह किताब जो स्वर्ग में रखा बिठाया गया बैठक में, जो अध्यक्ष के रूप में जो पिता परमेश्वर बैठे हुए हैं दाहिने हाथ में रखा हुआ किताब है। அது கடைசி காலத்துக்குரியது என்று தானியேல் சொல்லுகிறார். கடைசி காலம் வரும்போது அது வெளிப்படுத்தப்படுகிறது. और दानियेल की किताब में लिखा गया है कि ये अंतिम समय के लिए रखी गई किताब है और वही किताब जो है प्रकाशित वाक्य में अंतिम समय जब आ गया है तब वो खोला गया है। ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புத்தகத்தை வாங்குகிறார். ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்க ஆரம்பிக்கிறார். यहाँ पर जो मेमना है वो मेमना आकर इस किताब को खोलते हैं और एक एक मोहर कर कर वो उसे खोलते जाते हैं। அந்த ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் போதும் ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. एक एक मोहर जब वो तोड़ते हैं, खोलते हैं, तब एक एक संभव जो है इस घटनाएं घटती जाती हैं। அது என்னென்ன என்பதை பற்றி 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். और ये सारी बातें क्या-क्या बातें हैं ये हम देखते हैं 6वें अध्याय प्रकाशित वाक्य की किताब में पहली पद। வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் பிதாவாகிய தேவனுடைய கையில் இருந்த அந்த புஸ்தகத்தை வாங்குகிறார். 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து
அதனுடைய முத்திரைகள் ஒவ்வொன்றாக உடைக்க தொடங்குகிறார், திறக்க தொடங்குகிறார். 5वें अध्याय के शुरुआत में हम देखते हैं सिंहासन पर बैठे हुए उस दाहिने हाथ में रखे गए पुस्तक को मेमना जो है उसे हाथ से निकालते हैं। उसके बाद 6वें अध्याय के पहली पद से हम देखते हैं कि उस किताब के हर एक मोहर को वो तोड़ते हैं। அந்த முத்திரை உடைக்கும் போது ஒவ்வொரு சம்பவங்களாக நடக்கின்றன. इस मोहर को तोड़ते हुए जो है हर एक मोहर के साथ एक एक संभव यहाँ पर घटता है।